ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ அதில் நிஃப்டியோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கான மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,722 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 25,696, லோ பார்த்தீங்கன்னா 25,645, ஹை பார்த்தீங்கன்னா 25,803. கடைசியாக இன்றைக்கி நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 25,763 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 41 பாயிண்ட் ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்தது. ஸோ 41 பாயிண்ட் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. எதுக்காக சொல்ல வரேன்னா, ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் என்ன, சப்போர்ட் என்னென்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இன்றைய மார்க்கெட்டுக்கு 25,800 கொடுத்துருந்தேன். அதே நேரத்தில் இன்றைய மார்க்கெட்டுக்கு நான் கொடுத்துருந்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா 25,616 கொடுத்துருந்தேன். இதில் இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் நேற்று தான் போட்டிருந்தேன். இன்றைக்கான வீடியோவை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் இன்றைக்கி மார்னிங் கேப் டவுனில் இறங்கினாலும் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 25,645 லெவல் வரைக்கும் போயிட்டு அதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் கோட்லேயே போயிட்டு அதே வேகத்தில் மேலே ஏறிச்சு. ஸோ எக்ஸாக்டாக திருப்பி ரிவர்ஸ் எடுத்து ஹை எவ்வளோ தூரம் போச்சு பாருங்கள், 25,803 லெவல் வரைக்கும் போச்சு. ஸோ எக்ஸாக்டாக நம்ம என்ன ரெசிஸ்டன்ட் கொண்டு கொடுத்துருந்தோமோ அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே ஏறி இறங்கி இதே மூமெண்ட்டு தான் கடைசி வரைக்கும் இன்றைக்கி 3:30 வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ எக்ஸாக்டாக நம்ம லெவலை கரெக்டாக எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்த்துக்கலாம். பட் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணிங்கன்னு தெரியல. கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இனிஷியலாக சொன்னது தான், அதாவது பாசிட்டிவாக ஒரு 44 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்துருந்தாலும் நம்ம ஏடியராக கொடுத்துருந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணவே இல்லை. அதே நேரத்தில் நம்ம ஏடியராக கொடுத்துருந்த, அதாவது ஏடியர் மீன்ஸ் நேற்று கொடுத்துருந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணல. ஸோ அதுக்கு இன்பிட்வீனில் தான் இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நாளைய மார்க்கெட்டுக்கு நம்ம ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இன்றைக்கி கொடுத்துருந்த ரெசிஸ்டண்ட்டே நிஃப்டி பிரேக் பண்ணல, அதே லெவலில் இருந்தது. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கும் பார்த்திங்கன்னா இந்த 25,800 பார்த்திங்கன்னா எக்ஸாக்டான ரெசிஸ்டண்ட், அதாவது இந்த லெவலே நம்மளுக்கு இமிடியட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு எக்ஸாக்டாக 25,880 900 அது வரைக்கும் போகும். நேற்றும் சொல்லியிருந்தேன், அதே லெவல் தான் நாளைக்கும் சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் 800 லெவலில் பிரேக் ஆகி அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் ஃபர்தராக நம்ம ஒரு 80+ பாயிண்ட்ஸ் ஒரு அப்சைடை நோக்கி நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட். நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி 4/11/25. ஓகேங்களா. நாளைக்கான ரெசிஸ்டன்ட் பார்க்கும் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் அன்சேஞ்சு, தட் இஸ் 25,800 ரெசிஸ்டன்ட் 1 ஆகும். ரெசிஸ்டன்ட் 2 பார்த்திங்கன்னா 25,880+, அதாவது 880-900 வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு எக்ஸ்பைரியில் ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தாச்சு. சப்போர்ட் என்னவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சப்போர்ட் லெவல், அதாவது இன்றைய மார்க்கெட்டுக்கு நம்ம 25,660 கொடுத்துருந்தோம். அதே நேரத்தில் அதை கிளியர் கட்டாக பிரேக் ஆகி அங்கேருந்து கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபர்தராக நல்ல ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதாவது கிட்டத்தட்ட 25,520 லெவல். பட் எக்ஸாக்டாக லைட்டாக ஒரு 15 பாயிண்ட் இறங்கிட்டு அதே கேண்டில், இந்த கேண்டில் தான் அதே கேண்டில் மார்க்கெட் இன்றைக்கி ரிவர்ஸ் எடுத்தது. ஸோ சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டியதில்லை. 25,660 பார்த்திங்கன்னா நாளைய மார்க்கெட்டுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு சைடு டவுன்ஃபாலு இல்லை பிரேக் அவுட் கொடுத்துருந்தா நம்ம ரெசிஸ்டண்ட்டையோ சப்போர்ட்டையோ சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த வகையிலையும் இன்றைக்கி மார்க்கெட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ அது எதனால்னா நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இந்த லெவலுக்குள்ளேயே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பார்த்திங்கன்னா 25,660 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா ஏழியராக கொடுத்துருந்த அதே சப்போர்ட் 2 தான் 25,520 லெவல் வரைக்கும்
கீழே இறங்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25,660 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் பண்ணும்போது 25,520 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடை வந்து நிஃப்டியில் வந்து எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு எக்ஸ்பைரியில் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,800 க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,660 வந்து க்ரூஷலாக இருக்கும். ஸோ இந்த 2 லெவல் மெயினாக பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.